Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மினிமலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு டிஜிட்டல் திணையில் என்ன அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலே கிட்டத்தட்ட எல்லா நகர்வுகளும் ஃபைனலுக்கு வந்துட்ட மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி கதை என்னென்னு தான் தெரியல. ஒருவேளை அதோட அப்டேட்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா 100% நீங்கள் நினச்சது ரைட்டு தான். ஆனால் அதை பற்றின சில அல்டிமேட்டான கூடுதல் அப்டேட் கிடைச்சிருக்கு. கேட்டாலே ஷாக் ஆகிடுவீங்க. அதை தான் இன்னைக்கு டிஜிட்டல் திணையில் பார்க்க போகிறோம். கூட்டணி ஆட்சின்னு காங்கிரஸ் வச்ச டிமாண்டை சிஎம் ஸ்டாலின் நிராகரிச்சிட்டார். கிரவுண்டில் காங்கிரஸ்காரங்க கூட்டணி ஆட்சியை பற்றி காரசாரமாக பேச திமுக எம்எல்ஏ தளபதி பதிலடி கொடுத்திருந்தார். எம்எல்ஏ தளபதியோட பேச்சை கேட்டு ஒட்டுமொத்த திமுகவும் கொண்டாடின நேரத்தில் கூட்டணி பற்றியெல்லாம் வெளியில் பேசாதீங்கன்னு அறிவாலயத்திலேருந்து அட்வைஸ் வந்துச்சு. இந்த நிலையில தான் டெல்லியில் ராகுல் காந்தியை கனிமொழி நேற்று சந்தித்து பேசியிருக்காங்க. ராகுல் காந்தி கிட்ட கனிமொழி அப்படி என்னதான் பேசினாங்களாம் அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தரப்புல இப்போ என்னதான் நிலைமைன்னு நம்ம விசாரிச்சப்போ ஆட்சியில் பங்கு இல்லைன்னு திமுக தெளிவாக சொல்லிடுச்சு சார். சரி, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தாங்க. தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே டெல்லியில் கார்கேவை சபரீசன் சந்திச்சு பேசினப்போ எங்களுக்கு 28 இடங்கள் கொடுக்கலான்னு ஒத்துக்கிட்டாரு. ஆட்சியில் பங்கு தரணும் அப்படிங்கிற எங்கள் டிமாண்டுக்கு இப்போ திமுக ஒத்துக்காத நிலையில் சீட்டு விவகாரத்தில் புதுசாக சில டிமாண்ட் வச்சுருக்கோம். என்னென்னா, ஒரு பார்லிமெண்ட் தொகுதிக்கு ஒரு சட்டசபை தொகுதிங்கிற கணக்கில் மொத்தம் 39 சீட்டு, துணை சபாநாயகர் பதவி, 2 ராஜ்யசபா சீட்டு, 5 வாரிய தலைவர்கள் பதவி, உள்ளாட்சி தேர்தலில் 20 சீட் இடங்கள்னு டிமாண்ட் வச்சுருக்கோம். அதோட ஒருவேளை தேர்தலுக்கு அப்புறமா திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போச்சுன்னா ஆட்சியில் பங்கு தரணும்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, துணை சபாநாயகர் பதவியை அப்படி காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் எப்படி கொடுக்க முடியும்? பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சிகளுக்கு துணை சபாநாயகர் பதவி கொடுக்குற வழக்கம் இருக்கலாம். ஆனால் இங்கே காங்கிரஸுக்கு துணை சபாநாயகர் பதவி கொடுத்தா கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் எதிர்பார்ப்பாங்க தானே, அது எப்படி சரியாக வரும்னு தயக்கம் காட்டுறாங்க. 5 வாரிய தலைவர் பதவிகளை காங்கிரஸுக்கு ஒதுக்கிட்டா மற்ற கூட்டணி கட்சிகளும் அதே மாதிரி கேட்பாங்க தானே அப்படின்னு திமுக சைடில் சொல்கிறாங்க. அடுத்ததாக எங்கள் சைடில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். தேர்தலுக்கு அப்புறமா திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போச்சுன்னா ஆட்சியில் பங்கு தரப்படும் அப்படின்னு இப்போவே ஒப்பந்தம் போட்டுக்கலாமே அப்படின்னு சொன்னோம். அதுக்கு திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போவே ஒப்பந்தம் போட்டுக்கிட்டா எங்களுக்கு மெஜாரிட்டியே கிடைக்க விடாமல் உள்ளடி வேலைகள்லாம் நிறைய தொகுதிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தேர்தலுக்கு முன்னாடி ஒப்பந்தம்லாம் வேணான்னு சொல்கிறாங்கன்னு தகவல் வந்திருக்கு சார்னு சொல்கிறாங்க. சரி, கனிமொழி ராகுல் காந்தியை சந்தித்து பேசினாங்களே அந்த சங்கதிக்கு வருவோம். கனிமொழி டெல்லி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ மீட்டிங் சென்னையில் நடந்திருக்கு. அது என்னன்னா, கனிமொழி டெல்லி கிளம்புறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் கனிமொழியை கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறாரு. அந்த டிஸ்கஷனில் 3 பேர் இருந்திருக்கிறாங்க. அதாவது ஸ்டாலின் கனிமொழி இல்லாமல் சபரீசனையும் கூட வச்சு தான் இந்த டிஸ்கஷனை பண்ணியிருக்கிறாரு ஸ்டாலின். ராகுலை மீட் பண்ணுறப்போ என்னெல்லாம் பேசணும், என்ன டிமாண்ட் வச்சா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. கூடவே சபரீசனும் ஏற்கனவே நான் கார்கேவை மீட் பண்ணி பேசினப்ப என்னெல்லாம் பேசியிருந்தேன், அதில் அவங்க எங்கே நம்மளை ரொம்ப டைட் பண்ணுறாங்க, எதை கேட்டால் அதுக்கு நம்ம எப்படி டிமாண்ட் வைக்கணும்னு அவர் பங்குக்கு கூடுதலாக சில டிப்ஸையும் கொடுத்து தான் டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறாங்க கனிமொழியை. இதெல்லாம் கேட்டுட்டு போன கனிமொழி டெல்லியில் சோனியா காந்தி வீட்டில் தான் ராகுல் காந்தியை மீட் பண்ணி பேசினாங்க. இந்த சந்திப்பில் 1/2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. இதை பற்றி திமுக தரப்பில் நம்ம விசாரித்தப்போ ராகுல் காந்தியோட கனிமொழியோட இந்த மீட்டிங் ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத பற்றி தான் முதல்ல இந்த டிஸ்கஷன் நடந்துச்சு. அப்போது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்டை மக்கள் எப்போவுமே ஏற்றுக்கிறதே இல்லை. 1984 காங்கிரஸ் 73 இடங்களில் போட்டிக்கிட்டு 61 தொகுதிகளில் ஜெயிச்சிச்சு. அப்போ கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பும் இருந்துச்சு. ஆனால் தமிழகத்தில் அரசியல் ரீதியாகவே கூட்டணி ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கிறது இல்லைங்கிறதுனால அதை பற்றி இங்கே யாருமே எப்போவுமே பேசுறதில்ல அப்படின்னு கனிமொழி ரொம்பவே விளக்கமாக சொன்னாங்க. இதை உன்னிப்பாக கேட்டுக்கிட்டாரு ராகுல் காந்தி. சரி, கூட்டணி ஆட்சிங்கிற டிமாண்டை பற்றி நாங்கள் பேசலைன்னு ஒத்துக்கிட்டாரு. அதே நேரத்தில் அதிக சீட், துணை சபாநாயகர் பதவி, ராஜ்யசபா சீட், வாரிய தலைவர் பதவிகள், உள்ளாட்சியில் அதிகமான இடங்கள்னு மற்ற விஷயங்களை சொன்னார் ராகுல் காந்தி. இதை கண்டிப்பாக டிஸ்கஷன் பண்ணுவோம், ஃபைனலாக முடிவு பண்ணுவோம் அப்படின்னு கனிமொழி சொல்லியிருக்காங்க. இந்த சந்திப்பில் கனிமொழி ஒரு முக்கியமான விஷயத்தை ராகுல் காந்தி கிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது 2029 லோக்சபா எலெக்ஷனில் உங்களை பிரதமராக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள்லாம் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். இத்தனைக்கும் காங்கிரஸ் கட்சியால் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், கட்சியும் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. தலைவர் கலைஞர் அந்த டைமில் ரொம்பவே கஷ்டப்பட்டார். இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும், நீங்கள் பிரதமராகணும் அப்படின்னு கனிமொழி சொன்னாங்க. இது சந்தோஷமாக கேட்டுக்கிட்டாரு ராகுல்.
இப்போதைக்கு ஆட்சியில் பங்குங்கிற டிமாண்டை காங்கிரஸ் கைவிட்டுருச்சு அப்படிங்கிறதான் சார் நல்ல தகவல். மற்ற டிமாண்ட்ஸ் பற்றியெல்லாம் சீக்கிரமே பேச்சுவார்த்தை நடக்கும்னு சொல்கிறாங்க. Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.